காடு இருக்கு, அங்கேயும் இருக்கு. இங்க ஏராளமான வீடு இருக்கு, அங்க இருக்கா அப்படிங்கிற மாரி இந்த பாட்டு வேற லூப்ல ஓடிக்கிட்டே இருக்கு. ஓகே. லெட் அஸ் கம் டு திஸ் பாயிண்ட். எஸ். ஹவ் டு ஹீல் ஃப்ரம் த நார்சிசிஸ்டிக் அபியூஸ். எஸ். ரீசெண்ட் டைம்ல வந்து பூர்ணிமா வந்து ஐ திங்க் சாரி அனுப்பமா வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து ரொம்ப சூப்பராக நிறைய விதமான விஷயங்களை சொல்லும்போது அவங்க இந்த நார்சிசிஸ்டிக் அபியூஸ் அப்படிங்கிற விஷயங்களை குறிப்பிட்டாங்க. அதில் வந்து ஹீல் ஆகிட்டு இருக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ தான் அதுலேருந்து நான் வெளில வந்திருக்கேன். ஸோ அதில் வந்து நான் ஹீலாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொன்னாங்க. ஸோ சைக்கலாஜிக்கலாக அந்த மாதிரியான ஒரு நார்சிசிஸ்டிக் பார்ட்னர் உங்ககிட்ட இருந்தாங்க, உங்க கூட இருந்தாங்க, அவங்கள விட்டு எப்படியோ ஆர்குமெண்ட் பண்ணி எப்படியோ லாஜிக்கலாக நம்ம கொஞ்சம் புஷ் பண்ணிக்கிட்டு நம்ம வெளியில் வந்துட்டோம். பட் ஸ்டில் அவங்களுடைய நினைவுகள், அவங்களுடைய அந்த ஞாபகங்கள், இது எல்லாமே நமக்குள்ள வந்து அப்படியே ஒரு மாதிரி ரூமினேஷன் ஆஃப் தாட்டுங்கிற மாதிரி வந்து அப்படியே போய்கிட்டே இருக்கு. நம்முடைய மைண்ட் எப்பயுமே அது சம்மந்தப்பட்டு அப்படியே அசை போட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா எமோஷனலி அந்த விஷயத்துல நம்ம அரெஸ்ட் ஆயிருக்கோம். ஸோ எமோஷனலி அதுல இருந்து ரிலீவ் ஆகுது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்ப்போம். பார்த்துருமா? இந்தா சார் கலைப்படு பாடு. எஸ். வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ். ஐ எம் யுவர் ராஜ்குமார் பாண்டியன், சைக்காலஜிஸ்ட். அனைவரும் எப்படி இருக்கீங்க? நலமா நண்பர்களே? எஸ். ஸோ நார்சிசிஸ்டிக் அபியூஸ் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஒரு பர்சன் என்னை பயங்கரமாக வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. எப்பொழுதுமே வந்து அவங்க செய்யக்கூடிய தப்புக்கும் ஈவன் அவங்களோட ரிலேட்டிவ் செய்யக்கூடிய தப்புக்கும் என்னையே ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து எந்த லெவல்லையும் வந்து முன்னேறதை அவங்க விரும்புறதே இல்லை. ஒரு சின்ன கிரெடிட், நீ ஒரு குழந்தைய நல்லா வளர்த்துருக்க, இல்லை நீ நல்லா சமையல் செஞ்சுருக்க, இல்லை நீங்கள் ஒரு ஆணாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஓரளவுக்கு நல்லா சம்பாதிக்கிறீங்க, பொறுப்பாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிற ஒரு சின்ன கிரெடிட்டை கூட வந்து அவர்கள் நம்மக்கிட்ட கொடுக்கறது இல்லை. இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு எமோஷனல் வயலன்ஸ், ஃபிசிக்கல் அபியூஸுங்கிற மாதிரி பலவிதமான விஷயங்கள் அப்படிங்கிறது என்னோட லைஃப்பில் நடந்துக்கிட்டே இருந்தது. இந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து நான் வந்து கரெக்டாக இது எல்லாத்தையும் வச்சு நான் தேடிக்கிட்டு இருக்கும்போது நிறைய விதமான வீடியோஸ் பார்க்கும்போது ஐ வில் கம் டு நோ, எஸ், ஹீ ஆர் ஷீ இஸ் அ நார்சிசிஸ்ட், மை ஸ்பவுஸ் இஸ் அ நார்சிசிஸ்ட் அப்படிங்கிறது தெரிய வந்தது. அதுக்கப்புறம் நான் நிறைய தெரப்பி செஷன் போனதுக்கப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதுலேருந்து வெளில வர்றதா சரின்னு இருந்தது. எனக்கு என்னுடைய சர்க்கிளுடைய சப்போர்ட்டோட நான் வந்து வெளியில் வந்தாச்சு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், நான் வந்து எதுக்காக இந்த ஒரு விஷயத்துலேருந்து நான் வெளில வந்தனும், இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து எதுக்காக நான் வெளில வந்தேன், என்னோடய லைஃப்பை நான் நல்லபடியாக பார்த்துட்டு என் லைஃப்பில் நான் முன்னேறி போகணும். என்ன சார்ந்திருக்கக்கூடிய ஆட்கள் என்னுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாத்தையும் வந்து நம்ம அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நம்ம கூட்டிகிட்டு போகணும். ஒட்டு மொத்தத்தில் ஒரு ஹாப்பியான, அதே நேரத்தில் ஒரு ஆம்பிஷியஸான ஒரு லைஃப்பை, எனக்கான ஒரு லைஃப்பை, என்னுடைய ஃப்ரீடத்தை அனுபவிச்சுக்கிட்டே இந்த லைஃப்பை என்ஜாய் பண்ணிக்கிட்டே என் கூட எனக்கு நல்லது செய்யக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க, நான் நல்லது செய்கிற ஆட்கள் வந்து என் கூட இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்கும் நான் நல்லது செஞ்சுக்கிட்டு ரொம்ப ஹாப்பியான ஒரு லைஃப்பை வந்து வாழணும், ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு லைஃப்பை வாழணும்னு சொல்லிட்டு நான் வெளில வந்தேன். பட் நவடேஸ் ஐ ஸ்டார்ட் டு ஹாவ் தீஸ் ஆல் த தாட்ஸ். எனக்குள்ளே வந்து இந்த சண்டை இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு மார்னிங் நான் எந்திரிக்கிறேன், மார்னிங் சிக்னஸ் வர்ற மாதிரி வந்து மார்னிங் எந்திரிச்சோடனே எனக்குள்ளே ஒரு மாதிரி பயமும் பதட்டமும் அப்படியே எனக்குள்ளே ஒரு தொத்திக்குது. அந்த பயமும் பதட்டமும் எங்கே எனக்கு கூட்டிகிட்டு போகுதுன்னா, திரும்பவும் என்னுடைய ஸ்பவுஸ் கூட நான் வாழ்ந்தேன் இல்லையா, இல்லை என்னுடைய பார்ட்னர் கூட, என்னுடைய பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ அவங்க கூட நான் வாழ்ந்தேன் இல்லை. ஸோ அவங்க கூட வாழும்போது இந்த மார்னிங் அப்படிங்கிறது எப்படி இருந்தது, சம்மந்தமே இல்லாத பலவிதமான தாட்ஸ் அப்படிங்கிறது வருது. அவங்க என்னை என்ன மாதிரியான அப்யூஸ் பண்ணாங்க, சில நேரங்களில் லவ் பாமிங் பண்ணியிருப்பாங்கல்ல, சில நல்ல மெமரிஸுங்கிற மாதிரி அவங்க கிரியேட் பண்ணியிருப்பாங்களா சில விஷயங்கள். ஆக்சுவலி அது நல்ல மெமரிஸ் கிடையாது, ஏன்னா அது லவ் பாமிங் தானே, லவ் கிடையாது, உண்மையான லவ் கிடையாது இல்லையா. ஸோ அப்படியெல்லாம் அவங்க வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்களா, அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் மிக்ஸ்டப்பாக அது வந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் அவங்க கூட ஆர்குமெண்ட் பண்ணது, அப்புறம் அவங்க என் கூட ஆர்குமெண்ட் பண்ணது, அவங்கள பற்றி பல பேர் பலவிதமான விஷயங்களை சொன்னது, அப்புறம் என்னை பற்றி மற்றவங்க சொன்ன விஷயங்கள், அவர் என்னை பற்றி சொன்னது, இல்லை அந்த பொண்ணு என்னை பற்றி சொன்னது, இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள், அங்கே நடந்த சண்டை, அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள்னு அது சம்மந்தப்பட்ட விஷயங்களே எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. சரி, அங்கேருந்து இப்போ தான் வந்திருக்கிறோம், அதனால வந்து இப்படிலாம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஆக்சுவலாக அந்த சம்பவங்கள்லாம் நடந்தே வந்து பல மாதங்கள் ஆச்சு. ஈவன் சில பேருக்கு பல வருஷங்கள் கூட ஆயிருக்கலாம். பட் ஸ்டில் அது அப்படியே என்னுடைய மைண்டுக்குள்ளே அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. ஏன் என்னுடைய மைண்டு இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு வருது இல்லையா, ஏன் எனக்கு இது தோணுது? எல்லாரும் அவங்கவுங்க வந்து இந்த மாதிரியான ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்தோ, இல்லை பழைய சம்பவங்கள்னா கசப்பான சம்பவங்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கும், அந்த விஷயத்துல இருந்தாலும் அவங்க வெளில வந்திருப்பாங்க. வெளியில வந்துட்டு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அவங்க போக ஆரம்பிச்சிட்டாங்கல்ல.
பட் எனக்கு ஏன் வந்து திருப்பி திருப்பி என்னுடைய மைண்ட் இதை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கு, இது எனக்கு ஒரு பலவிதமான டிஸ்டர்பன்ஸை எனக்கு கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? முக்கியமாக வந்து என்னால் வந்து என்னோட ரொட்டீனை செய்ய முடியல. எந்த ஒரு விஷயத்தையும் நான் பிரிஸ்காக செய்யக்கூடிய ஆள் தான். எல்லா விஷயத்துலையும் வந்து நான் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணி ஒரு விஷயத்தை நான் எடுத்துட்டேன்னா அதை ஃபோக்கஸ் பண்ணி முடிக்காமல் நான் விடமாட்டேன். அந்த மாதிரி ஒரு ஆம்பிஷியஸான ஆள் தான் நான். பட் என்னன்னா வாய் இப்போ அந்த மாதிரியான விஷயங்களை என்னால் செய்ய முடியல. என்னுடைய கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுது. என்னால் பல விஷயங்களில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட், எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கூட கம்மியாக ஆரம்பிக்குது. ரொம்ப முக்கியமாக என்னால் நைட்டு தூங்க முடியல. இந்த தாட்ஸ் என்னை ஏதோ துரத்திக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி நார்சிசிஸ்ட்னு ஒரு ஆள் இருந்து ஒரு பர்சன் இருந்து என்னை வந்து அபியூஸ் பண்ணாங்கன்னு சொன்னால், இன்னைக்கு என்னுடைய மைண்டே நார்சிசிஸ் மாறி மாறி வந்து என்னை வந்து பயங்கரமாக அபியூஸ் பண்ண ஆரம்பிக்குது. இது அபியூஸ் தானே. என்னோட ரொட்டீனை வந்து என்னை வந்து செய்ய விடுறதில்ல, என்னை சரியாக தூங்க விடுறதில்ல, எனக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து நான் செய்யணும்னு எனக்கு கம்பல் பண்ணிட்டு நான் ஒரு மூவி தேட்டரில் போய் உட்காந்தாலும் கூட, ஒரு பிக்சர் பார்க்கலாம்னு சொல்லிட்டு உட்காந்தாலும் கூட, ஐ கான்ட் see that actually. I don't know why. அப்படியே பேக் ஆஃப் த மைண்ட் அது ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ இதுக்கான காரணங்கள் என்ன? முதல்ல இந்த காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் இதுல இருந்து எப்படி வெளில வரதுங்கிறத நம்ம புரிஞ்சு முடியும் இல்லையா? இதுக்கான காரணத்தை நம்ம தெரியணும்னா முதல்ல இந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஏன் உருவாச்சு, இது உருவானதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்னங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு நார்மல் ஒரு லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது உருவாகிறதுக்கும் ஒரு நார்சிசிஸ்ட் ஓரியன்டான அட்டாச்மெண்ட் உருவாகிறதுக்கும் மிகப்பெரிய அளவில் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு நார்மல் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்புங்கிறது எப்படி உருவாகும்? அவங்க கூட பேசுவோம், பேசும்போது பிடிச்சிருக்கும், ஓகே சூப்பர். அப்போ நம்ம அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நம்ம பேசுவோம், அதுக்கப்புறம் அப்படியே பழக ஆரம்பிப்போம். பழக ஆரம்பிக்கும் போது அவங்க நமக்காக செய்யக்கூடிய விஷயங்கள், அவங்க நமக்காக வந்து வெயிட் பண்ணுறது, அவங்க நமக்காக கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வர்றது, அவங்க நம்மளை எப்படி பார்த்துக்கிறாங்க, அவங்க எப்படி இந்த வாழ்க்கையை பார்க்குறாங்க, அவங்க எப்படி நம்மள மாதிரியான ஆட்களை பார்க்குறாங்க, அவங்க எப்படி நம்மளுடைய வீக்னஸை பார்க்குறாங்க, நம்மளுடைய பேக்ரவுண்ட் அவங்க எப்படி பார்க்குறாங்க, இந்த மாதிரியான பலவிதமான விஷயங்களை பார்க்க பார்க்க நமக்குள்ள வந்து பரவாயில்ல, ஹி இஸ் ரிகக்னைசிங் மீ ஆர் ஷீ இஸ் ரிகக்னைசிங் மீ, என்னை அவங்க ஏற்றுக்கிறாங்க, அவங்க என்னை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு வந்து என்னோட வீக்னஸ் அவங்க பார்க்குறாங்க, இட்ஸ் ஓகேங்கிற மாதிரி வந்து அவங்க கொண்டு போகிறாங்க. அப்போ இது எனக்கு ரொம்ப ஒரு செக்யூரான ஒரு ஃபீலை வந்து எனக்கு கொடுக்குது இல்லை? ஸோ உடனே நான் என்ன பண்ணுறேன், அவங்களோட வந்து இது 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 ஒரு லைஃப்க்கு ஒத்து வருமாங்கிற மாதிரி நான் யோசிச்சு பார்க்குறேன். அப்போ அவங்கள நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன், அவங்களுடைய சம்மந்தப்பட்ட அவங்களுடைய குணநலங்கள் நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன், அவங்களுடைய எபிலிட்டி, அவங்க ஸ்கில், அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் நமக்கு ஒத்து வருதா அது அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிக்கிறேன். ப்ராபப்ளி அது ஒத்து வருது. அப்படி ஒத்து வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அஃப்கோர்ஸ் எஸ் அவங்களுக்கும் தெரிய வருது, எனக்கும் தெரிய வருது, நாங்கள் ஒன்றும் லவ்லாம் சொல்லிக்கல, பட் எஸ் வி ஆர் கமிட்டட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேனலில் போக ஆரம்பிக்கிறோம். போக ஆரம்பித்ததுக்கப்புறம் மேரேஜுங்கிறது வருது. அதில் பல விதமான ஸ்ட்ரகிள், அவங்க வீட்டுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், என் வீட்டுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், இவங்க 2 பேர்த்துக்கு பிடிச்சிருந்தாலும் நடுவில் ஒருத்தங்க வருவாங்க, யாரானா சொந்தக்காரங்க, அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். யாரா நீங்கள் இவ்வளோ நாள் எங்கடா போயிருந்தீங்கன்னா, இல்லை நாங்கள் இங்கே தான் இருந்தோம், பார்த்துக்கிட்டே இருப்போம், அவங்க வாழ்க்கையில் வந்து நல்லது நடக்கும்போது நாங்கள் வருவோம் அப்படியெல்லாம் சொல்லி அவெல்லாம் வந்து நல்லது நடக்கும்போதே கெடுத்து விடுறதுக்கு ஒருவன்லாம் வருவாங்க. ஏன்னா அவங்களால முடியாது இல்லையா? ஸோ அப்படிலாம் வந்து வரக்கூடிய ஆள் இருந்தாலும் அதெல்லாம் சமாளிச்சுட்டு நாங்கள் வந்து ஒரு மேரேஜ் லைஃப்பில் போகிறோம். இதுதான் வந்து ஒரு லவ்வுக்கான ஒரு பிக்சர் இல்லையா? இது வேற. பட் ஒரு நார்சிசிஸ்ட் ஓரியன்டாக நமக்கு வரக்கூடிய அட்டாச்மெண்ட்டுங்கிறது ஒரு பர்சனை பார்க்குறோம், இதே மாதிரி டக்குன்னு பார்த்தா என்னமோ வந்து ஒரு பல வருஷம் நம்ம கூட பேசுன மாதிரி உடனே அட்டாச் ஆயிடுறாங்க, பயங்கர ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்க, நான் யாருன்னே தெரியாமல் என்ன அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுறாங்க அவங்க. சூப்பர். நான் யாருன்னே தெரியாமல், என்னோட ஒருத்தன் தெரியாமல், இல்லை நான் அவங்கள கரெக்டாக இருப்பேனா அப்படி இப்படிங்கலாம் யோசிக்க மாட்டேங்கிறாங்க, உடனே எனக்காக தேவையான விஷயங்கள்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஒரு இமீடியட் கிராட்டிஃபிகேஷனுங்கிறது எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் கிடைக்க ஆரம்பிக்குது. ஓ இப்படிதான் லவ்ங்கிறது இருக்குமோ அப்படின்னு நான் வந்து அப்படி அப்படி அதை யோசிக்க உள்ளாட்டி வந்து உடனே அவங்க வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்ன ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள அவங்க அப்படியே இருக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி நல்லா தான் இருக்குது, போய் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே போகும்போது அப்போ அவங்களுடைய சின்ன சின்ன ரெட் ஃபிளாக அவங்க காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கமிட்மெண்ட் கொஞ்சம் முன்னாடி ஓகே இவங்களை ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனசா அந்த ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து அவங்க சின்ன சின்ன விஷயங்களை அப்படியே காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரெட் ஃபிளாக்ஸ்லாம் பார்க்கும்போது இது என்ன, இது ஒன்றும் சரியில்லையே, இது எப்படி நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறது, இட்ஸ் ஓகே பரவாயில்ல, மற்றதை கம்பேர் பண்ணும்போது விச் மீன்ஸ் அவங்களுடைய நல்ல விஷயங்கள்லாம் இது வரைக்கும் அவங்க செஞ்ச விஷயத்தெல்லாம் கம்பேர் பண்ணும்போது பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, சின்ன சின்ன விஷயங்கள் தானே, வாழ்க்கைன்னு அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதானப்பா, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நானும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். பட் அவங்களோட ரெட் ஃபிளாகுங்கிறது இன்னும் சிவியரான சில கோர முகங்களை அவங்க என்கிட்ட காட்டுறாங்க. அவங்களுக்கு இப்படி ஒரு ஃபேஸ் இருக்குது அப்படிங்கிறத காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்போ? கல்யாணத்துக்குலாம் முன்னாடி, ரிலேஷன்ஷிப்பில் கமிட் ஆகிறதுக்குலாம் முன்னாடி ஒரு வாரத்திலேயே
காமிக்க ஆரம்பிக்கும் போது அது ஒரு ட்ரையல் காமிக்கிற பார் அப்படின்னு ஒரு ட்ரையல் காமிக்கும் போதே நம்மளால வந்து பயங்கரமாக நமக்கு பயமாயிடுது. ஐயோ இப்படிப்பட்ட ஒரு பர்சனா, எனக்கு புரியலையே அப்படின்னு. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளை பற்றி நிறைய விதமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறேங்கிற பேரில் நம்ம கூட கான்டாக்டில் இருக்கவங்க யார் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம அம்மா எப்படி நம்ம கூட இருக்காங்க, நம்ம அப்பா எப்படி இருக்காங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு எப்படி இருக்காங்க, நம்ம சிப்ளிங்ஸ் எப்படி இருக்காங்க, இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது ஓகே அஃப்கோர்ஸ் எஸ் நம்ம வந்து எப்படியோ இது ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு அதெல்லாம் சொல்லித்தானே அதில் சொல்கிறதுல என்ன இருக்குது, சரி ஃப்ரெண்ட்ஷிப்னா நம்ம சொல்ல மாட்டோமா, சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல ஆரம்பிக்கும் போது அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறோட சேர்ந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள பற்றி பேடான விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீ நினைக்கிற மாதிரி அவங்க உன் மேலே அன்பு காட்டலை, அவங்க வந்து வேற மாதிரி, அவங்க ரொம்ப செல்ஃபிஷாக இருக்காங்க, அவங்க எப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு இது வரைக்கும் நான் பார்க்காத ஒரு மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்குறாங்க. சரி ஒருவேளை இப்படி இருக்கும் போல நமக்கு தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து அது நம்ம சரி வாட் எவர் ஓகே எப்படியோ நம்ம அம்மாவா இருக்காங்க அப்பாவா இருக்காங்க அதுக்காக பழகாம இருக்க முடியுமா, சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது அப்படியே அடுத்த கடத்துக்கு வர்றாங்க. ஏன் அவங்க கூட நீ பேசணும், யாரு கூட கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-15 வருஷமா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து என்னுடைய வாழ்க்கையில கூடிய எல்லா நல்லது கெட்டதையும் பார்த்த ஒரு ஃப்ரெண்டு கூட நீ ஏன் பேசணும், ஏன்னா அவங்க தான் இப்படி இருக்காங்கல்ல, நான் சொன்னதெல்லாம் நீ அக்செப்ட் பண்ணல, அப்போ அவங்க கூட நீ ஏன் பேசணும், அதை ஏன் நீ பண்ணணும் அப்படின்னு நான் பண்ணக்கூடிய எல்லா விதமான விஷயங்களுக்கும் எனக்கு வந்து கொஸ்டின் வர ஆரம்பிக்குது. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ற மாதிரியான ஒரு ஆன்சரபிளா ஒரு அக்கௌண்டபிலிட்டியை நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ தட் அவங்க அப்படி இருக்காங்க, நான் இப்படி இருக்கேன், அவங்க கிட்ட நான் எல்லாத்தையும் வந்து சொல்ல வேண்டியது இருக்கு. இப்படி சொல்ல அவங்களோட பெர்செப்ஷன் நிறைய விதமான விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சொல்ல ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துக்கிட்டாலும் கூட இல்லை, அங்கே ஒரு கம்பல்ஷனோட வருது. அந்த பெர்செப்ஷனை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகும். அவங்க என்ன கருத்துக்களை சொல்கிறாங்களோ, அவங்க என்ன ஒப்பீனியன் சொல்கிறாங்களோ அது மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை போகணுங்கிற ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே வர ஆரம்பிக்குது. இது எல்லாம் இந்த கமிட் ஆகிறதுக்கு முன்னாடியே நடக்க ஆரம்பிக்குது. இவ்வளவு விதமான விஷயங்கள் நடக்கும்போது ஐ டோன்ட் நோ வை நான் அதை ஸ்டாப் பண்ணல. நான் அதை ஸ்டாப் பண்ணல, கன்ஃபியூஸ்டாக இருக்கேன், ஃப்ரீஸாக இருக்கேன், அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுறேன். இது என்ன பண்ணுறது அப்படின்னு டோன்ட் பிளிங்க் இட் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து நம்ம வந்து கண்ணு மூடுறவங்களாட்டி நமக்கு வந்து டக்குன்னு கண்ணு மூடி முழிக்கவங்களாட்டி நமக்கு டக்குன்னு உடனே வந்து அந்த கமிட்மெண்ட்குள்ளே நம்மளை கொண்டு போயிடுறாங்க. அது என்ன கமிட்மெண்ட் வேணாலும் இருக்கலாம், ஒரு இன்டர்கோர்ஸ் பண்ணுற விஷயங்கள்ல இருந்தோ இல்லை ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே ஒரு டக்குன்னு கொண்டு போயிட்டு இந்த விஷயத்திலிருந்து நம்மால் வெளியே வர முடியாதுங்கிற ஒரு இடத்துக்கு நம்மளை கொண்டு போயிடுறாங்க. கொண்டு போனதுக்கப்புறம் கொண்டு போகிறதுக்கு முன்னாடியே இந்த ரெட் ஃப்ளாக் இந்த மாதிரி விஷயங்களாக காட்ட ஆரம்பித்தவங்க கொண்டு போனதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமாக அடிச்சு ஆட ஆரம்பிக்கிறாங்க. பயங்கரமாக நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லா விதமான விஷயங்களும் யூ ஆர் அண்டர் த சிசிடிவி சர்வைலன்ஸுங்கிற மாதிரி வந்து யூ ஆர் அண்டர் மை ஐஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணி எல்லாத்தையும் வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணி எல்லா விதமான விஷயத்துக்கும் அவங்களுடைய கருத்துக்கள் கடைசியில் அவங்க சொன்னதை செஞ்சால் போதும், நம்ம சாடி இருந்துட்டா போதுங்கிற நிலைமைக்கு என்னை கொண்டு வந்துடுறாங்க. இப்படி பயமுறுத்தி எனக்குள்ள இந்த விஷயங்களை கொண்டு வர வைக்கிறாங்க. ஐ டோன்ட் நோ வை. நான் அது அப்போ கூட எனக்கு சான்ஸ் இருந்தது, என்னால் வந்து வெளியில் வரதுக்கான சான்ஸ் இருந்தது. பட் ஐ டோன்ட் நோ வை என்னால் வந்து அதை செய்ய முடியல. இட்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி நான் போக ஆரம்பிக்கிறேன், ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வர ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மேரேஜ்குள்ளே வர ஆரம்பிக்குது. இந்த மேரேஜில் என்ன நடந்தது அது ஒரு பெரிய ட்ராமா. இந்த மேரேஜுங்கிற ஒரு செக்மெண்ட்டை மட்டும் நம்ம லைஃப்பில் எடுத்துக்கிட்டோன்னா அது ஒரு பெரிய ட்ராமா. ப்ரெக்னன்சிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அது ஒரு பெரிய ட்ராமா. ஏன்னா குழந்தைகளை வச்சுட்டு விளையாடக்கூடிய விஷயங்கள் ஒரு பெரிய ட்ராமா. இந்த மாதிரி பலவிதமான ட்ராமாக்கள் நமக்குள்ளே ஆனதுக்கப்புறம் நான் வெளியில் வர ஆரம்பிக்கிறேன். இவ்வளவு பெரிய சிவியரான ஒரு விஷயத்த பல வருஷங்களாக நான் ப்ராசஸ் பண்ணி நான் லாஜிக்கலாக எடுத்த ஒரு முடிவு, இவர்கள் நமக்கு நம்மளோட லைஃப்பில் தேவையில்லை அப்படின்னு எடுத்த முடிவு. இப்போ அந்த முடிவை என்னுடைய மைண்டு திருப்பி இந்த தாட்ஸ் எல்லாம் கொண்டு வரது மூலமாக ஒருவேளை இதை ரீகன்சிடர் பண்ண சொல்லுதா அப்படின்னு யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன் அந்த முடிவு எடுத்தார் நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போ எனக்கு இந்த தாட்ஸ்லாம் வருது இல்லை, இப்போ இந்த தாட்ஸ்க்கெல்லாம் நான் போய் என்ன பண்ணுறேன், ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன்னு வைங்க. இப்படிலாம் பண்ணாங்க அப்படிலாம் பண்ணாங்க ஏன்னு போய் கேட்டுருவோம் ஒரு தடவை. சில பேர் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு க்ளோஷர் கொடுப்போம். அதுக்கு க்ளோஷர் கொடுத்தா இதெல்லாம் சரியாக பெரும்போல தெரியும். திருப்பி அந்த அதே பர்சன்கிட்ட பேச ஆரம்பிப்பேன் நான், ஆமாவா? இல்லைன்னா நான் அந்த பர்சன்கிட்ட சண்டை போட ஆரம்பிப்பேன், அந்த பர்சன்கிட்ட ஆர்கியூ பண்ண ஆரம்பிப்பேன். ஒட்டு மொத்தத்தில் அந்த பிக்சரில் திருப்பி அவர்களை கொண்டு வர்றேன். கொண்டு வரும்போது அவங்க மேனிப்புலேட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸுங்கிறது அவங்களுக்கு எனக்கே தெரியாமல் அன்கான்ஷியஸாக நான் பண்ணி கொடுக்க ஆரம்பிப்பேன். இப்படி தான் நான் போவோம் இல்லை.
இல்லைன்னா இந்த ப்ரெஷருக்கு ஏதாவது நம்ம ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற பேரில் நான் வந்து உடனே நான் வந்து இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் போனால் இதை மறந்துடுவேங்கிறதுக்காக உடனே நான் வந்து வேற ஒரு ரிலேஷன்ஷிப் போகிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ரொம்ப இம்பல்சிவாக நான் செலக்ட் பண்ணுற ஒரு பர்சன் கண்டிப்பாக வந்து நல்லவங்களா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. நல்லவங்க நம்மளோட இம்பல்சிவாக நம்ம வந்து செலக்ட் பண்ணுறவங்கிறத பார்த்தா அவங்க கொஞ்சம் விலகிப்பாங்க. ஐயோ இது ஏதோ டேஞ்சராக இருக்குது அப்படின்னு விலகிப்பாங்க. அப்போ கெட்டவங்க தான் அவைலபிளாக இருப்பாங்க. நம்மகிட்ட வந்து கெட்டவங்க நம்ம கிட்ட வந்து கெட்டவங்க மாட்டி அப்புறம் கெட்டவங்ககிட்ட நம்ம மாட்டுற மாதிரி ஆகிடும். இல்லைன்னா என்ன பண்ண ஆரம்பிப்பேன், இந்த வேலையே வேணாம், எப்படி என்னுடைய ரொட்டீனில் நான் ஆம்பிஷியஸாக செய்யக்கூடிய வேலையே வேணான்னு சொல்லிட்டு நான் வந்து எங்கிட்டாவது ஒரு காட்டு பக்கம் போய், நான் அர்பன்லாம் வேண்டாம், நான் ரூரலில் போய் எங்கேயோ ஒரு வில்லேஜில் போய் நான் ஆடு மாடு பேச்சு கூட பொழைச்சிக்கிறேன், அங்கே ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஸ்கூலில் கூட நான் போய் ஒர்க் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கூட நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போய்ட்றேன். அங்கே போய் ஒரு சின்ன பிஸ்னஸ் கூட நான் பார்த்துக்கிறேன், இல்லை அங்கே இருந்துகிட்டே ரிமோட் பிஸ்னஸ் கூட பார்த்துக்கிறேன். ஒட்டு மொத்தத்தில் இந்த ரொட்டீன் வேணான்னு இவ்வளவு நாள் எந்த ஒரு ரொட்டீன்கிறத வந்து நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தனோ, எந்த ஒரு ரொட்டீன்கிறது எனக்கு ஃப்ரீடத்தை கொடுக்க ஆரம்பிக்குதோ அந்த ஒரு ரொட்டீனையும் நான் வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போடுற ஒரு நிலைமைக்கு நான் போக ஆரம்பிக்கிறேன். இந்த மூணுமே என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்த நான் சூஸ் பண்ணாலும் என்னுடைய வாழ்க்கைங்கிறது திருப்பி அப்படியே அப்சைட் டவுனாக மாறுற மாதிரி அப்படியே தலையில மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விச் மீன்ஸ் பழைய இடத்துக்கே நான் வந்து திருப்பி இது வரைக்கும் நான் வந்து வளர்ச்சி கொண்டு வந்த ஒரு இடத்துல இருந்து திருப்பி கீழே இறங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நான் கீழே இறங்குறதா என்னுடைய மைண்டு விரும்புதா? இவ்வளவு நாளா இந்த மாதிரியான ரெட் ஃபிளாக் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஏன் என் மைண்டு வந்து என்ன பரவாயில்ல இட்ஸ் ஓகே நீ அப்படியே ஃப்ரீஸ் ஆயிரு, அங்கே வந்து நீ ரியாக்ட் பண்ணாத, கன்ஃபியூஸ் பண்ணாத. ஒட்டு மொத்தத்தில் இந்த ஃப்ரீஸ் ஆகிறது, நான் கன்ஃபியூஸ்டாக இருக்கிறது, நான் அப்படியே திரும்பி பார்க்குறேன் எல்லாத்தையுமே. இல்லை என் மைண்டு சொல்கிற கமெண்ட்ஸில் என்ன, ஃப்ரீஸ் ஆகிடு, எதுவும் பண்ணாத, கன்ஃபியூஸ்டாரு, கிரே ராக் மெத்தடை ஃபாலோ பண்ணிடு, பேசாமல், அதாவது எதையும் பேசாமல் அப்படியே இருந்துரு, சைலன்ஸாக இருந்துரு நீ, இப்படிங்கிற மாதிரி என்னோட மைண்டுங்கிறது என்னை கம்பல் பண்ணியிருக்கு. இது எல்லாமே அவர்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு சைனை கொடுத்துருக்கு. நான் அமைதியாக இருக்க அதை ஒரு அட்வான்டேஜாக பயன்படுத்திக்கிட்டு அவங்க வந்து பலவிதமான அபியூஸ் வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டை கொடுத்துருக்கு. இவங்களை என்ன வேணாலும் செய்யலாம், இவங்க யாருக்கிட்டையும் போய் சொல்ல மாட்டாங்க, ஸோ தட் யாரும் நம்மளை கேள்வி கேட்க ஆள் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்து அந்த ஒரு இடம்ங்கிறத கொடுத்துருக்கோம். நம்ம யார் கொடுத்தது? என்னோட எமோஷன்ஸ் கொடுத்தது. அப்போ அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி, நம்மளை அபியூஸ் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரியும், எனக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்கிற மாதிரியும், என்னுடைய வாழ்க்கையை கீழே கொண்டு வர மாதிரியும் என்னோட எமோஷன் ஏன் செஞ்சது? அப்படி என்ன என்னோட அன்கான்ஷியஸ் மைண்டுக்கு, என்னோட மைண்டுக்கு அப்படி என்ன என் மேலே விரோதம்? அப்படியே நான் ரிவெஞ்ச் டாக்டிக்ஸ் எடுக்குது. நீ ரிவெஞ்ச் எடுத்து நீ என்ன பண்ண போற? நான் முன்னேறினா உனக்கு தானே சந்தோஷம், ஏன் நீ முன்னேற விட மாட்டேங்கிற? ஒரு நல்ல முடிவு வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு ப்ராசஸ் பண்ணி அதை கொண்டு வந்து அப்படியே கெட்டியாக பிடிச்சிட்டு நான் நிற்கலான்னு பார்த்தா உன்னுடைய ப்ரெஷரே வந்து என்னை கீழே தள்ளிடும் போலையே. அப்படின்னு கேட்கும்போது அப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கு பின்னாடியும் மைண்டினுடைய கம்பல்ஷன் இருக்கே ஒழிய இது காதல் கிடையாது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்ச முடியும். ஏன்னா காதல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இயல்பாக வரக்கூடிய ஒரு விஷயம், ஒரு எமோஷன். ஏயா நம்ம தான் சொன்ன மாதிரி ஒரு பர்சன்கிட்ட நான் செக்யூரா முதல்ல ஃபீல் பண்ணணும். உலகத்தில் இருக்க மற்ற சேலஞ்சஸ்ல இருந்து அவங்க என்னை காப்பாற்றுவாங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு வரணும். இதுவே ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு, இதுகிட்ட இருந்து என்னை காப்பாற்றுறதே ஒரு வேலையா இருக்குங்கிற மாதிரி வந்துச்சுன்னா அங்கே காதல்ங்கிறது எப்படி இருக்கும்? அந்த கம்பல்ஷன்ல காதல்ங்கிறது வராதுல்ல, இல்லையா? இப்போ ஒரு பசினா பசியில கூட ஒரு கம்பல்ஷன் இருக்கும், பட் காதல் அப்படி இருக்காது. அது இயல்பா வரக்கூடிய ஒரு விஷயம் தானே. ஒரு செடிங்கிறது இயல்பா வந்து அப்படியே வந்து பூக்கிற மாதிரி தானே அது. அந்த இயல்பு அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது இந்த ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இல்லை. அப்படி இல்லாதப்பையும் காதலே இல்லாத ஒரு விஷயத்துல ஏன் என்னோட மைண்டுங்கிறது ஒரு அட்டாச்மெண்ட்டை, ஒரு கம்பல்ஷனை இதுக்குள்ள கொடுத்தது? இதுக்கான ஒரு காரணம் தெரிஞ்சுக்கிட்டா தான், இந்த கேள்விக்கான ஆன்சர் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் இதுல இருந்து நம்ம எப்படி வெளில வர்றதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். மைண்ட் கிட்ட நம்ம லிட்டரலா கேட்கும்போது அது நம்மளை சொல்லுது, நான் ஒன்னு சேவ் பண்ணேன்னு சொல்லுது. எப்படி? ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல உன்னை கம்பல்சிவா இருக்க வச்சு நான் இவ்வளவு நாளா உன்னை சேவ் பண்ணேன், நீ என்ன பண்ணிட்ட? எனக்கு அகைன்ஸ்டா லாஜிக்கலா யோசிச்சு நீ அதுல இருந்து வெளில வந்துட்ட. இப்போ உன்னை சேவ் பண்ண ஆள் இல்லை அப்படின்னு சொல்லு. என்ன சேவ் பண்றது? சேவ் பண்றதுனா இப்படியா சேவ் பண்றது? தமிழ்நாட்டை காப்பாற்றுறது இப்படியா காப்பாற்றுறதுங்கிற மாதிரி வந்து சேவ் பண்ணுறேன்னா இப்படியா சேவ் பண்ணுறது? ஒரு நல்ல ஒரு பர்சன்கிட்ட வந்து காட்டி அந்த நல்ல பர்சனை வந்து என்னோட லைஃப்பில் கொண்டு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதானே என்னை வந்து சேவ் பண்ணுறதுக்கான சரியானது. அப்படி தானே மனசு நீ யோசிச்சிருக்கணும். நீ ஏன் நல்லவங்ககிட்ட போகலாம், நீ ஏன் கெட்டவங்ககிட்ட போன? ரெண்டுத்துக்குமான காரணம் என்ன? நல்லவங்ககிட்ட போயிருக்க வேண்டியதானே.
நல்லவங்க எத்தனையோ பேர் இருந்திருக்காங்கல்ல, எத்தனையோ பேர் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க நம்மகிட்ட, எத்தனையோ பேர் அதுக்கான அந்த ஒரு லவ் சிக்னலை அனுப்பியிருப்பாங்க. அவங்கள்ட்டலாம் பார்த்துருந்தோம்னா உண்மையிலேயே அவங்க நேரம் நல்ல ஒரு நிலைமையில தானே இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போயிருக்கலாமே, நல்லவங்க தானே, அவங்களுக்கு வேல்யூஸ் இருந்தது. ஈவன் அவங்களெலாம் ஏன் ரிஜெக்ட் பண்ண? ஏன் இந்த மாதிரி ஒரு பாதாள குழியில் வந்து தள்ளுன? இதை ஏன் சேவ் பண்ணுறதுன்னு நீ என்ன சொல்கிற? எதுலேருந்து என்னை நீ சேவ் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது அது சொல்லுது, ஒரு நாள் நல்லவர்களோடு சர்வைவ் ஆகிருக்க முடியாது. நல்லவங்க கிட்ட உன்னை கொண்டு போய் நான் சேர்த்துருந்தாலும் அவங்க வந்து பலவிதமான லவ் தந்தாலும் அந்த லவ்ல ஒரு நாள சர்வைவ் ஆயிருக்க முடியாது அப்படின்னு மைண்ட் சொல்லுது. அதே எப்படி சர்வைவ் ஆயிருக்க முடியாது? ஒரு டாக்ஸிக் பர்சனை வந்து ஹேண்டில் பண்றதை விட ஒரு நல்ல பர்சனை வந்து ஹேண்டில் பண்றது ரொம்ப ஈஸி. ஆமாவா? ஹேண்டில் பண்ணவே தேவையில்லைல்ல. அவங்க நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்களை புரிஞ்சுக்க போறாங்க, நம்மளுடைய வீக்னஸை புரிஞ்சுக்க போறாங்க, நம்மளுடைய எல்லா விதமான விஷயத்தையும் புரிஞ்சுக்க போறாங்க, அவங்க கூட இருக்க போறாங்க, எல்லா நேரங்களையும் நம்மளை கூட இருக்க போறாங்க. அப்போ அவங்கள தான் சூஸ் பண்ணியிருக்கணும். அப்படின்னா யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங். மைண்டு சொல்ற ஒரு விஷயம் இதுல இல்ல, நீ முதல்ல நல்லவங்கன்னு சொல்றல்ல, இந்த நல்லவங்களை பத்தி உனக்கு இருக்கக்கூடிய இந்த பெர்செப்ஷனே ஆக்சுவலி தப்பு. இந்த பெர்செப்ஷன் அதுவே தப்பு ஆக்சுவலி. நல்லவங்க யாரும் உன்னுடைய எல்லா விதமான வீக்னஸையும் வந்து ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு நீ அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணலைனாலும் இட்ஸ் ஓகே, உனக்கு பின்னாடியே நான் வர்றேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட எந்த விதமான விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணாம அவங்களே எல்லா விதமான விஷயத்தையும் செஞ்சுட்டு உன்னுடைய வாழ்க்கையே ஒட்டு மொத்தமாக டேக் கேர் பண்ணிட்டு உன்னுடைய காம்ப்ளெக்ஸ் எல்லாத்துக்கும் வந்து இட்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டு இருப்பாங்கன்னு நீ நினைச்சேன்னா அது பொய்யான ஒரு விஷயம். நல்லவர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். நல்லவங்க எல்லா விதமான விஷயங்களுக்கும் ரெசிப்ரிகேஷன் எதிர்பார்ப்பாங்க. ரெசிப்ரிகேட் பண்ண சொல்லுவாங்க அவங்ககிட்ட. ரெசிப்ரிகேட் பண்றதுனா என்ன? திரும்பி நீ என்ன பண்ற அதுல? ரொம்ப முக்கியமா யோசிச்சு பாருங்களேன். இப்போ நான் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கேன், நான் ரொம்ப வல்னரபிளா இருக்குன்னு வச்சுக்கலாமே. அது நான் இப்போ நான் ரொம்ப சென்சிட்டிவா இருக்குமா நான் என்ன பண்ணுவேன்னா, என்னுடைய வீக்னஸ் இந்த மாதிரியான சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் அவங்க ஏத்துக்கணும். ஏன்னா அவங்களுடைய வீக்னஸ்ல வந்து நான் வந்து எப்படி இருப்பேன்? ரொம்ப சென்சிட்டிவா இருப்பேன். அவங்களுடைய வீக்னஸ்ல நான் ரொம்ப சென்சிட்டிவா இருப்பேன். என்னோட வீக்னஸ் எல்லாத்தையும் ஏத்துக்க சொல்வேன்னு சொன்னா இதை எப்படி நல்லவர்கள் ஏற்றுக்கொள்வார்? சில நேரத்துல நான் வந்து என்னோட பிரச்சனையை சமாளிக்க முடியாம ஒரு டிப்ரெஷனுக்கு போயிடுவேன். என்னால எந்த விதமான விஷயங்களையும் சமாளிக்க முடியாது. அப்ப நான் அப்படியே விலகி இருக்கும்போது கோர்ஸ் எஸ், அது ஒரு குறிப்பிட்ட நேரங்கள்ல இருக்கும்போது, குறிப்பிட்ட காலத்துல இருக்கும்போது அவங்க புரிஞ்சுப்பாங்க. அவங்க அதுக்கான ஹெல்ப் எல்லாம் நமக்கு அனுப்புவாங்க. ஆனா அந்த ஹெல்ப்பை எல்லாத்தையும் நான் உதாசீனப்படுத்திட்டு நான் வெளியில வரல, நான் இந்த டிப்ரெஷனுக்குள்ளேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு நான் அடம் பிடிக்கும் போது அவர்கள் அதை எப்படி ஏற்றுக்கொள்வார்? பல நேரங்களில் எனக்கே தெரியாம என்னோட இன்னர் கான்ஃபிளிக்ட்னால நான் பிளேம் ஷிஃப்டிங் பண்ணும்போது என்னோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய பிரச்சனையில எதுக்குமே நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காம அதுக்கு இது காரணம், அது காரணம், கல்ச்சர் காரணம், சொசைட்டி காரணம், இவங்க காரணம், அவங்க காரணம், எங்க அம்மா அப்பா வளர்ப்பு சரியில்லை, அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு காரணங்கள் நான் சொல்லிட்டு என்னோட இன்னர் கான்ஃபிளிக்ட்ஸ்லாம் இதெல்லாம் செய்ய வைக்குதுன்னு சொன்னா இதை ஒரு நல்லவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? அப்படி ஏத்துக்கிறேன்னா என்ன ஆகும்? பிரேக்கப் ஆகும். ஒரு நார்சிஸ்ட் கிட்ட இருந்து நீங்க பிரேக்கப் ஆகிறதுக்கும் ஒரு நல்லவங்க இருந்து பிரேக்கப் ஆகிறதுக்கும் பலவிதமான வித்தியாசங்கள் இருக்கு. ஒரு நல்லவங்க இருந்து பிரேக்கப் ஆனா பரவாயில்ல, லாஜிக்கலி எல்லாம் நம்மளை பாராட்டுவாங்க, பரவாயில்லப்பா ஒரு கெட்டவங்க இருந்து எப்படியே நீ வெளில வந்துட்டு ஆள விடுறான் அப்படின்னு. ஆனா ஒரு நல்லவங்க கிட்ட இருந்து நீ வந்து வெளில வந்தேன்னு வச்சுக்க, நமக்குள்ள பலவிதமான கில்ட் இருக்கும். ஈவன் பார்க்குறவங்க கூட சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு பர்சன் கூட உன்னால வாழ முடியலன்னா நீ யார் கூட வாழ போற? நல்லவர்கள் கூட கேட்பாங்கல்ல, நமக்கு நல்ல உண்மையிலே நம்மளோட வெல்விஷர் கேட்பாங்கல்ல, இப்படி ஒரு பர்சனை வந்து விட்டுட்டு இருந்த எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இப்படிப்பட்ட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இழந்துட்டமேங்கிற ஒரு பெரிய ரிக்ரெட்டும் ஒரு கில்ட்டும் நமக்குள்ள வரும். இதுல வராது, நார்சிஸ்ட் கிட்ட வராது, பட் இதுல நமக்கு வரும். இந்த ஒரு கில்ட்டுக்கு நான் எங்க போவேன்? ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்கள்ல இருந்தும் ஒன்று நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டு உன்னால வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்கான கான்ட்ரிபியூஷனை கொடுக்க முடியாது, அந்த அளவுக்கு எமோஷனலி ஸ்ட்ராங்கான பர்சன் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதே நேரத்தில் உன்னை தனிமையும் சொல்ல வச்சோன்னு சொன்னா இந்த தனிமையில பலவிதமான பிரச்சனைகள் வருங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு உன்னை தனியாகவும் இருக்க விடாம நல்லவங்ககிட்டையும் போக விடாம இந்த மாதிரி ஒரு பர்சன் கிட்ட போக வச்சு உன்னை சேவ் பண்ணியிருக்கேன். அடுத்த கேள்வி வருது, ஏன் நீ தனிமையாக விட்டுருக்க வேண்டியதானே? ஓகே, நீங்கள் சொல்கிறதே ஏற்றுக்கோப்பா, நல்லவங்கிட்ட நான் போகல, கெட்டவங்ககிட்டையும் போக வேண்டாம், நான் தனிமையாக இருந்துக்கலாம்லப்பா. தனிமையாக இருக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னா we need to understand, தனிமையாக இருக்கும் பொழுது நம்ம வல்னரபிளாக இருக்கும்போது நான் வல்னரபிளாகவும் இருக்கேன், எனக்குள்ள பலவிதமான எமோஷனல் கான்ஃப்ளிக்ட் இருக்கு, அட் த சேம் டைம் நான் தனியாகவும் இருக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு ஜோன். ஏன்?
நான் வல்னரபிளாக இருக்கும்போது ஈஸியாக மற்றவங்க என்னை ஏமாற்றிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈஸியாக நம்மளை எடுத்துகிட்டு போய், ஏன்னா அந்த வல்னரபிலிட்டிங்கிறது ஈஸியாக ஒரு ப்ளீசிங் மென்டாலிட்டி நமக்குள்ளே கொண்டு வரும். அப்போ அடுத்தவங்க என்னை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நான் வந்து ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இல்லையா? இப்போ என் மைண்டு வந்து சேவ் பண்ணேன்னு எதை சொல்லுதுன்னு சொன்னால், நான் உன்னால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாதுங்கிறதுனால, எப்படி உன்னால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாதுங்கிறதுனால நான் அந்த கண்ட்ரோலிங் பவரை அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லுது. அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்கிறேன் நான். அதை வேற ஒருத்தவங்களுக்கு, எப்பா நீ வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுப்பா, ஏன்னா இவங்க கண்ட்ரோல் இல்லாமல் போனாங்கன்னா எங்கேயோ போய் இது பண்ணிடுவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, நார்சிசிஸ்ட் இல்லைன்னா நம்ம நல்லவங்களும் நம்மளை செலக்ட் பண்ணல அப்படின்னு சொன்னால் நம்ம எங்கே போயிருப்போம்? ஒரு அன்கண்ட்ரோலபிளாக போய் நம்ம எங்கேயோ போய் முட்டி நம்ம இதாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இப்போ நார்சிசிஸ்ட் ஏற்படுத்தின டேமேஜை விட நான் தனியாக வந்து நம்ம எமோஷனலி நான் வீக்காக இருக்கும்போது நான் என்னோட லைஃப்பை ஹேண்டில் பண்ணியிருந்தேன்னா அது மிகப்பெரிய ஒரு டேஞ்சரை வந்து ஏற்படுத்தியிருக்கும். அப்போது என்னை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னுடைய மைண்டு ஒரு அவுட் சோர்சிங் டூலாக வந்து இந்த ஒரு நார்சிஸ்ட்டை வந்து பயன்படுத்தியிருக்கு. என்ன இந்த சொசைட்டிலேருந்து விலக்கி வைக்கிறதுக்காக என்னுடைய மைண்டு ஒரு அவுட் சோர்சிங் டூலாக இந்த நார்சிஸ்ட்டை பயன்படுத்தியிருக்கு. ஏன் இந்த சொசைட்டியில் என்னால் நல்லவங்க யார் கெட்டவங்க யாரும் எனக்கு தெரியாது. நான் இருக்கிற வல்னரபிலிட்டியில் கரெக்டாக போய் நான் கெட்டவங்கிட்ட பழகினேன்னா அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா அதுலேருந்து என்னை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இந்த நார்சிஸ்ட்டை வந்து கூட்டு வந்து வச்சிருக்கு. அடுத்தவங்க என்னை மிஸ்யூஸ் பண்ணுறதுலேருந்து இந்த நார்சிஸ்ட்டை வந்து என்னை வந்து தடுத்துருக்குறாங்க. ஃபினான்ஷியல் விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறதுலேருந்து இந்த நார்சிஸ்ட் என்னை தடுத்துருக்குறாங்க. குழந்தைங்களை பார்த்துக்கிற விஷயங்களை நான் பண்ணுற விஷயங்கள்லேருந்து, பேரண்டிங் நான் நல்லா தான் பண்ணுவேன், பட் இருந்தாலும் அதில் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குல்ல. இப்போ நார்சிஸ்ட் கூட வந்தீங்கன்னா அவங்களோட மிஸ்டேக்ஸை வந்து அப்படியே பயங்கரமாக அவங்க நோட் பண்ணுவாங்க. நோட் பண்ணி எல்லா விதமான மிஸ்டேக்ஸையும் பெருசுப்படுத்துவாங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் இங்கே என்ன தெரியுமா விஷயம், நம்மளை வந்து ரொம்ப டீப்பாக நோட் பண்ணி, ஏன்னா நம்மளோட சைல்ட்ஹுட் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ மற்ற விஷயங்களையோ நம்மளை ரொம்ப டீப்பாக நோட் பண்ணி உண்மையிலேயே நமக்கான பெரிய பெரிய வீக்னஸ் இருக்குல்ல, அது நமக்கு மட்டும் தெரியும்ல, அது ஆக்சுவலாக அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு டீப்பாலாம் நோட் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து ப்ளேம் பண்ணணும், அவ்வளோதான். அவங்கள்ட்ட ஒரு சின்ன விஷயம் கிடைச்சுன்னா அதை வச்சு ப்ளேம் பண்ணி அதை பெருசாக்கி அதை மாதிரி பண்ண பார்ப்பாங்களே தவிர இந்த மாதிரி டீப்பாக நமக்குள்ளே போய் நம்மளோட இன்னர் கான்ஃப்ளிக்ட் அவங்களால எடுத்துகிட்டு வர முடியாது. மேட்டர். அப்போது இந்த கண்ட்ரோல் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஒரு அவுட் சோர்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு நார்சிசிஸ்ட் யூஸ் பண்ணாங்கன்னா இப்போ மைண்ட் என்ன சொல்ல வருது நம்மக்கிட்ட, ஒன்று உனக்கு 3 ஆப்ஷன் தான் இருக்குது. இப்போ 4வது ஆப்ஷனை நீ தான் கிரியேட் பண்ணணும். ஒன்று திருப்பி நார்சிசிஸ்ட் போய் சண்டை போட்டு திருப்பி இந்த ட்ராமா வந்து வாங்கிக்க, ரீட்ராமடைஸ் பண்ணிக்க. இல்லைன்னா தனியாக இருக்காத, உடனே போய் ஒரு வேறு ரிலேஷன்ஷிப்பை சூஸ் பண்ணு, ப்ராபபிலி அது டாக்ஸிக்காக இருக்கலாம். 3வது லோன்லினஸில் விட்ராயலை வாங்கிட்டு இந்த வேலை இல்லாமல் இந்த ரொட்டீன் இல்லாமல் உன்னை இன்னும் கீழே இறக்கிற மாதிரி வேறு ஏதாவது ஒரு வேலையில் போய் இருந்துட்டு போயிடும், வேற எங்கேயாவது போயிடும், பீஸ்ஃபுல் அப்படிங்கிற பேரில் வேற எங்கேயாவது போயிடும். 4வது ஆப்ஷன் நீ கிரியேட் பண்ணலாம். என்னது 4வது ஆப்ஷன்? இப்போ நான் அவுட் சோர்ஸ் பண்ண மாதிரிலாம் சொன்னேன்ல, இந்த விஷயத்தெல்லாம் நான் எமோஷ்னலி ஸ்ட்ராங் ஆகிறது மூலமாக நானே பண்ணிக்க முடிந்தால், எப்படி நானே பண்ணிக்க முடிஞ்சா, விச் மீன்ஸ் என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிக்க முடிஞ்சா, என்னோட ஃபினான்ஷியலாக என்னால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சா, ஃபினான்ஷியல் ஓரியன்டாக எனக்கு எந்த இம்பல்ஸும் கிடையாது, ஃபினான்ஷியல் இன்செக்யூரிட்டி கிடையாது, என்னால் என்னோட ஃபினான்ஷியல் விஷயங்களில் கரெக்டாக டிட்டாச்சாக இருந்து என்னால் என்னோட ஃபினான்ஷியல் விஷயங்கள் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும். நான் இம்பல்சிவாக பயங்கரமாக போய் செலவழிக்கக்கூடிய ஆளும் கிடையாது. நான் வந்து அதை பயங்கரமாக அப்படியே பிடிச்சி பற்றி வச்சுக்கிட்டு தேவைப்படுற நேரத்தில் செலவழிக்காமல் இருக்கக்கூடிய ஆளும் கிடையாது. நான் அதை கரெக்டாக நான் ஹேண்டில் பண்ணுவேன். நான் எல்லா விதமான எமோஷன்ஸ் ஓரியன்டாகவும் என்னால் பேலன்ஸாக இருக்க முடிஞ்சதுன்னு சொன்னேன். இந்த சொசைட்டியில் யார் என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வந்தாலும் அவங்களால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாத ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டியாக என்னால் இருக்க முடிஞ்சதுன்னு சொன்னேன். என்னோட சைல்ட்ஹுட் ட்ராமாவிலேருந்து முழுக்க ரிலீவ் ஆகிற மாதிரி நான் தெரப்பீஸ்லாம் எடுத்துக்கிட்டு நான் வந்து ஒட்டுமொத்தமாக அது ரிலீவ் ஆகி எமோஷ்னலி வந்து அந்த ஃப்ரீடமை வந்து என்னால் கிளைம் பண்ண முடிஞ்சதுன்னு சொன்னேன். ஒட்டுமொத்தமாக என்னோட வாழ்க்கையை வந்து அந்த வாழ்க்கையில் கூடிய எல்லா விதமான விஷயத்துக்கும் நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு அந்த விஷயங்களை எல்லாத்தையும் என்னால் கரெக்டாக பண்ண முடிஞ்சதுன்னு சொன்னேன். ஐ டோன்ட் நீட் எனி ஆஃப் த கண்ட்ரோல், எனி ஆஃப் அதர்ஸ் கண்ட்ரோல். எப்படி? அப்போ யாரும் என்னை கண்ட்ரோல் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நான் கண்ட்ரோல் பண்ணணுங்கிற அவசியத்தையே நான் என்ன பண்ணிடுறேன், இது பண்ண நீ வேணா என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன்ட்டு வந்துடுறேன். சரியான, ஏன்னா நீ கண்ட்ரோல் பண்ண எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவேன். நான் வந்து கரெக்டாக எனக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு எந்த விஷயத்தில் நான் கரெக்டாக இருக்கணுமோ அந்த விஷயத்தில் நான் வந்து கரெக்டாக போவேன். அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்கிறது மூலமாக எமோஷ்னலி நான் ஸ்ட்ராங் ஆகிறது மூலமாக அதுதான் அந்த 4வது ஆப்ஷன். இதெல்லாம் செஞ்சு நான் எமோஷ்னலி ஸ்ட்ராங் ஆக முடிந்தால் எமோஷ்னலி நான் இந்த நார்சிசிஸ்ட் மாதிரியான அந்த பர்சனுடைய நினைவுகள்ல இருந்து நான் ஒட்டுமொத்தமாக வெளியே வர முடியும்.
இதுதான் வந்து நாங்கள் வந்து ஒரு தெரப்பீஸாக வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இண்டிவிஜுவல் கவுன்சிலிங்கில் நீங்கள் வந்திருப்பீங்க, ப்ராபப்ளி நிறைய பேர் குரூப் தெரப்பியில் அட்டன் பண்ணியிருப்பீங்க, இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் வீக்லி ஒன்ஸில் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதிலெல்லாம் வந்து நம்ம இந்த ஆன்லைன் தெரப்பியில் பண்ணுற விஷயங்கிறது இதுதான். இதில் நம்ம தேடி நம்மளை ஒரு பயணம் போக வைப்போம். இந்த கண்ட்ரோல் ஓரியன்டான விஷயங்கள் இப்போ நான் சொன்னதுங்கிறது ஒரு 4-5 எக்ஸாம்பிள். இது மாதிரி நிறைய விதமான விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்மளை தேடி நம்ம ஒரு ஜேர்னி வந்து போகும்போது, அப்போ நம்மளை பற்றி நிறைய விதமான விஷயங்கள் தெரிய வரும்போது, அதில் கூடிய பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, எந்த நெகட்டிவ்ங்கிறது இந்த லைஃப்பில் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, நான் செய்யக்கூடிய என்கிட்ட இருக்க நெகட்டிவ்ஸ் அதை என்ன பண்ணலாம், பாசிட்டிவ் என்ன அடுத்த கட்டத்துக்கு அப்கிரேட் பண்ணுறது என்ன, இப்படிங்கிற மாதிரி பலவிதமான விஷயங்களை வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ அப்படிலாம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விஷயங்கள்லேருந்து ஒரு ப்ரொஃபஷனல் சப்போர்ட்டோட நீங்கள் வந்து இந்த ஒரு நார்சிசிஸ்ட் ட்ராமா, இந்த ட்ராமா ஏற்படுத்தின இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் இன்னர் வூண்ட்ஸ் இதிலேருந்து நீங்கள் வெளில வர முடியும். ஓகே, ஸோ உங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொன்னால் ஸோ இதுதான் அதுக்கான வழி. ஓகே, உங்களுக்கு ஒரு ஆன்லைன் தெரப்பி அப்படிங்கிறது தேவைப்படுதுன்னா தாராளமாக நம்மளுடைய அட்மின் நம்பருங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தாராளமாக நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கலாம். இது ஒரு ஜேர்னி. ஒரு செஷன்லேயே 2 செஷன்லேயே முடியக்கூடிய விஷயம் கிடையாது. ஸோ அப்படி ஒரு செஷனில் எனக்கு சொல்யூஷன் வேணும், 2 செஷனில் சொல்யூஷன் வேணும்னா தயவு செஞ்சு வராதிங்க. என்ன வந்து உங்களோட டயத்தை ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்க, உங்கள் மணியை ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்க? அதெல்லாம் முடியாது. இது ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்ங்கிறது குறைஞ்சது ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதத்தில் தான் ஒரு கிளாரிட்டிங்கிறது வரும். அப்படி உங்களை டெடிக்கேட்டடாக இந்த விஷயங்கள்ல இருந்து நீங்கள் இது பண்ண முடிஞ்சதுன்னா ஒரு 6 மாதத்தில் ஒரு பெட்டர் ரிசல்ட்டை உங்களால் வந்து பார்க்க முடியும். 3 மாதத்தில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண ஒரு 6 மாதத்தில் ஒரு நல்லா இது கிடைக்கும். இப்போ நம்ம இதெல்லாம் வந்து 3 to 4 இயர்ஸ்லாம் இருக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் ஆகிட்டு இன்றைக்கி நல்லா வந்து வெளியில் வந்து ஹீல் ஆனவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு பெரிய ப்ராசஸ். அதுக்கு உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக தேவையானது. ஓகே, ஏன்னா நமக்கு தெரியாத நிறைய இருக்கு இல்லையா இதில். ஸோ நமக்கு எக்ஸ்போஷர் இல்லைங்கிறனால இதெல்லாம் நமக்கு தேவை இருக்குது. ஸோ திஸ் இஸ் வாட். ஸோ த மேட்டர் ஓவர் ஹியர், இங்கே ஒரு நார்சிசிஸ்ட் ட்ராமாவிலேருந்து வெளில வரதுங்கிறது கஷ்டமான விஷயந்தான், ஆனால் இம்பாசிபிள் கிடையாது. ஓகே, தட் இஸ் வாட்.